இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரஹ்மத்துலில் ஆலமீன் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். இத்துனியாவையும் ஆக பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாவட்டுமாக. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வை பின்துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், அகுதாபுகள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சிறப்புகளை இந்த இரவுக்கு கொடுத்திருக்கிறான். அதில் முதலாவது சிறப்பு என்னவென்று பார்த்தால், இந்த நாளில் குர்ஆனை இறக்கி வைத்ததை கொண்டு இந்த நாளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். நம்ம பார்க்குறோம், குர்ஆனோடு தொடர்பு வைத்தவர்கள் எல்லாமே சங்கைப்படுத்தப்பட்டவர்கள், சிறப்பானவர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை வஹீயின் மூலமாக இறக்கினான். அந்த வஹீயை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்களுடைய பெயர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் என்று பார்த்தால் மலக்குமார்களிலே ஆகச் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல அந்த வஹீயை பெற்று நமக்கு அறிவித்து தந்தவர்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்த்தால் மனிதர்களை காட்டிலும், எல்லா மனிதர்களை காட்டிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வதை விட, எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் மற்ற 11 மாதத்தை காட்டிலும் சிறந்த மாதமாக இருக்கிறது. அதே போல இந்த குர்ஆன் இறங்கிய இரவு அனைத்து இரவை காட்டிலும் சிறந்த இரவாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொண்டு இந்த இரவை சிறப்பித்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது சிறப்பு என்னவென்று பார்த்தால், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கிட்டத்தட்ட 1000 மாதத்தை விட சிறந்த இரவாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்லி காட்டுகிறான். யோசித்து பார்க்கணும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல இன்னும் பல்வேறு நபிமார்கள் பல 100 வருடங்கள் வாழ்ந்ததாக சரித்திரத்தில் போற்றப்படுகிறது. அதே போல இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 600 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஏன், இந்த ஃபிர்அவுன், உலகத்தில் அட்டூழியம் செய்து கொண்டிருந்த ஃபிர்அவுன் அசால்ட்டாக 400 வருடங்கள் வாழ்ந்தான். அப்பேற்பட்ட நபர்கள், பல்வேறு நபிமார்கள், பல்வேறு நபிமார்களுடைய உம்மத்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் என்று வாழ்ந்தார்கள். அவ்வளவு அமல் செய்திருப்பார்கள். அமல்களில் எல்லாவற்றிலும் நம்மை காட்டிலும் அவர்கள் முந்தி இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வயசு என்னவென்று பார்த்தால் ஹதீஸில் தெளிவாக வருது, இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது 950 ஆண்டுகள் செய்த இபாதத்தை வெறும் 60லிருந்து 70 ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய நம்மால் எப்படி சரிசமமாக்க முடியும்? அவர்கள் எல்லாம் இபாதத்தில் உயர்ந்து அவர்கள் வேகமாக சொர்க்கம் செல்ல மாட்டாங்களா? கிட்டத்தட்ட 400 வருடங்கள் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்து 400 வருட இபாதத்து செஞ்சிருப்பாங்க. அந்த 400 வருட இபாதத்தை வச்சு நம்மளோட அதிகமாக இபாதத்து செஞ்சவங்களா இருக்க மாட்டாங்களா? வெறும் 60லேருந்து 70 வருஷம் தான் நம்ம வாழ்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவங்களை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணுறது? அப்படின்றதுக்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவால் உருவாக்கப்பட்ட ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்த இரவு. 1000 மாதம் என்றே நாம் கணக்கில் வைப்போம். 1000 மாதம் என்றால் 83 வருடம் 4 மாதம். ஒரு இரவுடைய டியூரேஷனை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மகரிபில் இருந்து நாளை காலை ஃபஜர் வரை இருக்கக்கூடிய இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய காலத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதத்திற்கு ஈக்குவலாக வச்சுருக்கான். அந்த 1000 மாதத்தை நாம் கணக்கிட்டு பார்த்தால் 83 வருடம் 4 மாதம். வெறும் ஒரே நாள் மகரிபில் இருந்து ஃபஜர் வரை இருக்கக்கூடிய நாளுக்கு
அல்லாஹ் இந்த நாளை அல்லாஹ் இவ்வளவு பெரிய நாளாக நீட்டி கொடுத்திருக்கிறான். இந்த நாளில் இபாதத்து செய்தால் 83 வருடம் 4 மாதம் இபாதத்து செய்ததற்கான நன்மை. இந்த நாளில் குர்ஆன் ஓதினால் 83 வருடம் நாம் குர்ஆன் ஓதிய நன்மை. இந்த நாளில் நாம் நின்று வணங்கினால் 83 வருடம் நாம் நின்று வணங்கியதற்கான நன்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தல் புரிகிறான். கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய பருவ வயதை எய்தி கிட்டத்தட்ட ஒரு 20 வயதில் இருந்து அவன் லைலத்துல் கத்ரை அடைகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அவன் 50 வயதில் அவன் மரணம் அடைகிறான் என்று வைக்கலாம். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் லைலத்துல் கத்ரை அவன் அனுபவித்து விட்டான் என்றால் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் அதிக காலமாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை எல்லாம் கடந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம். அதற்கேற்ற நன்மையும் நாம் சேகரித்து இருப்போம் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அப்படி நன்மையை சேகரித்து தரக்கூடிய நாள் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய நாள். அது மட்டும் கிடையாது, லைலத்துல் கத்ருடைய நாள் எப்போது, லைலத்துல் கத்ர் எப்போது என்று பல்வேறு குழப்பங்கள் உண்டு. லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலானுடைய மாதத்தில் இருக்கு. லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலானுடைய கடைசி 10ல் இருக்கு. லைலத்துல் கத்ருடைய இரவு ஒற்றைப்படை இரவுகளில் இருக்கு. கடைசி 10 ஒற்றைப்படையுடைய இரவுகளில் இருக்கு. கடைசியாக பெரும்பாலான நபர்களுடைய கருத்து லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த 27 என்பதாக சொல்லி முடிக்கின்றார்கள். ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகப்பெரிய காரி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை உமை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவை ஓத வைத்து கேட்பார்கள் என்று வரலாற்றில் பார்க்கின்றோம். ஒருமுறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை உங்களிடம் சொல்லி உங்களிடம் இருந்து ஓத கேட்க சொன்னான் என்பதாக ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்ன உடனே அவங்களால சந்தோஷம் தாங்க முடியல. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயரை சொன்னானா, என்னுடைய பெயரை சொல்லி ஓத வைத்து கேட்க சொன்னானா என்ற அளவிற்கு சந்தோஷப்பட்ட ஒரு சஹாபி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லம் யகூனல்லதி என்று தொடங்கக்கூடிய அந்த சூறாவை ஓத சொல்லி கேட்க சொல்லி எம்பெருமானாருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். அப்பேற்பட்ட சஹாபி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியமிட்டு சொல்கின்றார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலானுடைய ஒற்றைப்படை இரவில் 27 தான் என்பதாக சொல்கின்றார்கள். அவர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு இமாம்கள், பல்வேறு சஹாபாக்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த ரமலானுடைய 27வது பிறை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல இந்த இரவிற்கு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் இந்த நாளிலே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குமார்களை இந்த பூமிக்கு அனுப்புகிறான். மலக்குமார்களை இந்த பூமிக்கு அனுப்புறா என்பது மட்டும் கிடையாது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இந்த பூமிக்கு வராங்க. ஒன்று பார்க்கணும், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வந்துட மாட்டாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே விஐபிகளை மட்டுமே டீல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலக்குமார்களுடைய தலைவர். அவர்கள் எப்படின்னா பல நபிமார்களுக்கு வகை கொண்டு வரக்கூடிய வேலை. அல்லாஹ் வெகு சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்றால், நேரம் குறைவாக இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புவான். அல்லாஹ் சொல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்க. மிக மிக முக்கியமான பொறுப்பிற்கு மட்டுமே இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய ஒரு மலக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்பேற்பட்ட மலக்கு இந்த பூமிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எம்பெருமானாரிடம் வருவதற்கு ரொம்ப நாள் நீண்ட கேப் விழுது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ஜிப்ரீலே, ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளி, ஏன் என்னை பார்க்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. கொஞ்ச நாளில் ஒரு ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான். நான் அனுமதி கொடுக்காமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார் அப்படின்ற ஒரு ஆயத்தை இறக்குறான். அப்படின்னா யோசித்து பார்க்கணும், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியை நோக்கி இறங்கி வருகிறார்கள் என்றால் அல்லாஹ் இறங்க சொல்லி இருக்கின்றான். அது மட்டும் கிடையாது, மலக்குமார்கள் இந்த பூமியில் இறங்கி என்ன செய்கிறாங்க,
அவர்களுடைய வேலை என்ன, அவர்களுடைய பணி என்ன என்று பார்த்தால், நாம் செய்யக்கூடிய இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய துஆவிற்கு ஆமீன் சொல்வதுதான் அந்த மலக்குமார்களுடைய வேலையாக இருக்கிறது. மலக்குமார்களுக்கு மட்டும் கிடையாது, மலக்குமார்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கு ஆமீன் சொல்வதுதான் இந்த இரவில் அவர்களுக்கு சாட்டப்பட்ட வேலை. அப்பேற்பட்ட முக்கியமான இரவாக மலக்குமார்கள் எல்லாம் நம்முடைய துஆவிற்கு ஆமீன் சொல்லக்கூடிய இரவாக இந்த நாளில் இருக்கு. சரி, இந்த நாளில் நம்ம என்ன அமல் செய்ய வேண்டும்? இந்த நாளில் எந்த அமலை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ரஹமத்து நம் மீது கிடைக்கும் என்பதாக பார்த்தால், இந்த இரவில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த இரவில் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். முடிந்தால் தனிப்பட்ட முறையில் இறைவனிடம் கையேந்தி 2 சொட்டு கண்ணீராவது நாம் வடிக்க வேண்டும். அப்பேற்பட்ட இந்த இரவு தான் இந்த இரவு துஆக்கள் எல்லாம் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு இரவாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கு. யோசிச்சு பார்க்கணும். குர்ஆனில் பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சில நேரத்தில் இந்த நபிமார்கள் இந்த வேலைகளை செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஒரு சில நபிமார்கள் என்ன வேலை பார்த்தாங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லாமல் இருப்பான். ஒரு சில நேரத்தில் இப்படியெல்லாம் தாவத்து செய்தார்கள் இந்த நபி என்பதாக சொல்லி இருப்பான். ஒரு சில நபிமார்களுடைய வரலாற்றில் அது சொல்லாமையே போயிருப்பான். ஆனால் பொதுவாக குர்ஆனில் எந்த விதமான நபிமார்கள் எல்லாம் சொல்லப்பட்டார்களோ அத்துணை நபிமார்களுக்கும் உள்ள பொதுவான ஒரே விஷயம் துஆ. எல்லா நபிமார்களும் துஆ கேட்டு இருக்கிறார்கள். நபிமார்களே துஆவை கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்படி மட்டும் கிடையாது. மஹ்மூன் ரஷீத் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசர், பெரிய கொடைவள்ளலாக அந்த காலத்தில் இருந்தான். அந்த அரசர் அந்த அவையில் இருக்கும்போது திடீர்னு தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறான். சுற்றி பார்க்குறா, எவனாச்சும் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுவானான்னு பார்த்தா எவனுமே சொல்லலை. தும்மிட்டு பார்க்குறாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் திருப்பி அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும். எவனுமே சொல்லலை. உடனே அந்த அரசருக்கு, மிகப்பெரிய கொடை வள்ளலுக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்து கேட்குறாங்க, நான் தும்முனேன், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், பதிலுக்கு நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும் இல்லையா, ஏன் சொல்லலைன்னு கேட்கும்போது, நீங்கள் எவ்வளோ பெரிய அரசர், உங்களுக்கு போய் நாங்கள் துஆ செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த அரசர் சொன்னாராம், ஏன்பா நான் அவ்வளோ பெரிய அரசர்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய துஆவை எதிர்பார்த்தவனாக தான் நானும் இருக்கேன். ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, அவர் பெரிய ஆளு, அவருக்கு போயிட்டு நம்ம துஆ செய்கிறதா, அவர் தான் நமக்கு துஆ செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நபிமார்களே துஆ கேட்டார்கள். அதே போல இந்த அரசரும் சொல்கின்றால், நானும் துஆவை எதிர்பார்த்த ஒரு சாதாரண அடியான் தான், அதுக்கு பிறகுதான் கொடைவள்ளல் அரசன் எல்லாம் தான். நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கேன், யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லுங்கள் என்று கேட்டு வாங்கினார் அந்த அரசர் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். மிகப்பெரிய நபியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, எல்லா நபர்களும் துஆ கேட்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் உம்ரா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சில துஆக்களை சொல்லிவிட்டு கிளம்பும்போது எம்பெருமானார் சொல்லி அனுப்புகிறாங்க, உமரே உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதே என்பதாக. யார் கேட்குறா? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் நமக்கு துஆ செய்யணும். அவங்களுடைய துஆவை எதிர்பார்த்து தான் நம்ம இருக்கோம். ஆனால் அவர்களே அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் பொழுது என்னை மறந்து விடாதீர்கள், எனக்கும் சேர்த்து துஆ செய்யுங்க உமரே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, துஆ என்பது எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒன்று. எல்லாரும் கேட்க வேண்டியது இந்த துஆ. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல்வேறு விஷயத்தை பார்க்குறோம். அல்லாஹ் தான் நம்மளை நல்லா வச்சுருக்கானே, எதுக்கு நம்ம துஆ செய்யணும்? காசு பணம் இருக்குது, உடலில் ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல ஆஃபியத்தோடு சலாமத்தாக இருக்கும், பொருளாதாரம் எல்லாமே இருக்குது, நம்ம எதுக்கு துஆ செய்யணும்? நமக்கு தான் எந்த தேவையும் இல்லைன்ட்டுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அல்லாஹ் நினச்சா ஒரே ஒரு நரம்பை அப்படியே சுற்றி விட்டால் முடிஞ்சு படுத்த படுக்கையாக போயிடுவோம். உனக்கு எல்லாமே இருக்கா ரப்பே, இதை அப்படியே எனக்கு பாதுகாத்து கடைசி வரை என்னுடைய காலத்தை ஓட்ட வச்சுட்டுன்ட்டாச்சும் நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துட்டானா, அதான் பொருளாதாரம் இருக்கே அப்படியே அமைதியாக இருந்துடலான்ட்டு இருக்கக்கூடாது. ரப்பே பொருளாதாரத்தை கொடுத்துருக்கேன், இதே போல் செல்வம் செழிப்போடு கடைசி வரை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று துஆ செய்வது அவன் மீது கடமை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நபரும் துஆ செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் செய்யக்கூடிய துஆவிற்கு ஆமீன் சொல்வது யாரு?
மலக்குமார்கள் மட்டும் ஆமீன் சொல்கிறாங்க, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஆமீன் சொல்கின்றார்கள். அப்படி என்றால் எப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த இரவில் செய்யக்கூடிய துஆக்களை கபூல் செய்து கொள்வான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டில் தாவத்து அழைப்பு, அதாவது விருந்து வச்சுருக்காங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு சஹாபாக்கள்லாம் வராங்க, விருந்து சாப்பிட்றாங்க. இது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தானே, அப்படியே உக்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், ஒரு சின்ன வீடாக இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும். விருந்தாளிகள்லாம் சாப்பிட்டு முடித்து வெளியே போனதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் சாதாரணமாக நடமாடக்கூட முடியாமல் சூழ்நிலைலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுடைய குணம் கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அனுப்பி ஆயத்தை இறக்குறான். தாவத்துக்கு வந்தியா, சாப்பிட்டியா, கிளம்பிடணும். வீணான விஷயத்தை எல்லாம் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமென்றால் வெக்கப்படலாம், உன்னை வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படலாம். ஆனால் அல்லாஹ்வாகிய நான் வெக்கப்பட மாட்டேன், கிளம்பி வெளியில் போன்ட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஆயத்தை இறக்குறான். இது போல் பல்வேறு இடத்துல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நான் வெட்கப்பட மாட்டேன் என்று பல்வேறு இடத்துல குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்ன ஒரே இடம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் கையேந்தி துவா கேட்கும் பொழுது அவனுடைய கரத்தை, அவருடைய கையை வெறும் கரமாக திருப்பி அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். துவா கேட்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குமார்களை எல்லாம் அனுப்பி என்னுடைய அடியார்கள் என்ன துவா கேட்கின்றார்கள், அவருக்கு நான் தர தயாராக இருக்கின்றேன், மலக்குமார்கள் எல்லாம் ஆமீன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிற்கு அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான். கனிமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக பேச வேண்டிய இரவு இது கிடையாது. அதிகமாக சிந்திக்க வேண்டிய இரவு நமக்கு இது கிடையாது. இந்த நாளில் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்கள் செய்து இறைவனிடம் கையேந்தி துவா கேட்டு நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் இறைவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இரவுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கிறது. அதனால் கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மகரிபில் இருந்து ஃபஜர் வரை நமக்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகச்சிறந்த இரவை கொடுத்திருக்கிறான். நாளை காலை ஃபஜரை தொழுகக்கூடிய நாம் தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவால் அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகர்களாக இருக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சரியான முறையில் இறைவன் எப்படி ஆசைப்படுகிறானோ, இறைவன் அடியார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்பேற்பட்ட ஒரு இறை அடியானாக நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ இடங்களில் தராவி நடக்குது, குறிப்பாக பெண்களுக்கு என்று தராவி நடக்குது. ஆனால் எல்லா இடத்திலும் முழு குர்ஆனை ஓதி தராவி நடக்குதா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏதோ தராவி நடக்க வேண்டும் என்பதற்காக சில வீடுகளில் சில இடங்களில் ஏற்பாடு செய்வதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, ஒரு ஆஃபில் முழு குர்ஆனை ஓத அதையெல்லாம் நம்முடைய காதுகளால் கேட்டு பின்பற்றி தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறான். இன்றோடு ஒரு குர்ஆனை முழுவதுமாக ஓதி தொழ வைத்து முடித்திருக்கிறது. அதனுடைய கதமுல் குர்ஆனுடைய துவா இப்பொழுது ஓதப்படும். புரியுது, தமிழ் கூறுங்க. கத்தமுல் குர்ஆன் பார்த்தானே ஓதுங்க. கீழே கூட உட்காந்து الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما.
رب ارحمهما كما ربياني صغيرا ربنا إنك ما تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين ربنا تقبل منا إنك أنت السميع العليم اللهم ارزقنا بكل حرف من القرآن حلاوة وبكل جزء من القرآن جزاء اللهم ارزقنا بالألف ألفة وبالباء بركة وبالتاء توبة وبالثاء ثوابا وبالجيم جمالا وبالحاء حكمة وبالخاء خير وبالدال دليلا وبالذال ذكاء وبالراء رحمة وبالزاء زكاة وبالسين سعادة وبالشين شفاء وبالصاد صدقا وبالضاء ضياء وبالطاء تراوة وبالضاء ظهرا وبالعين علما وبالغين غنى وبالفاء فلاحا وبالقاف قربة وبالكاف كرامة وباللام لطفا وبالميم موعدة وبالنور نورا وبالواو وسنة وبالهادي هداية وبالياء يقينا اللهم انفعنا بالقرآن العظيم ورفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تحريف كلمة عن مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء الحال أو تعجيل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إظهار بغير بيان أو مد أو تشهيد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو قلة رغب ورهب عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين الله نفر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن اللهم اجعلنا القرآن لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجارة وإلى الخيرات كلها دليلا فاكتبنا على التمام وارزقنا آداء بالقلب واللسان وحب الخير والسعادة والبشارة من الإيمان ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم ارزقنا حبك حب من يحبك حب عمل يقربنا إلى حبك يا الله ரப்பே ரஹ்மானே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய நண்பர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய ஆசிரியர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக ரப்பே ரஹ்மானே உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பொருட்டால் மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குறிப்பாக இந்த நாளில் யாரெல்லாம் துவா கேட்கிறாய் என்று பார்த்து கொண்டே இருக்கிறாய் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பொருட்டால் கேட்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே குர்ஆனுடைய பொருட்டால் கேட்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பாவ அத்துணைவற்றையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு பொருட்டால் கேட்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் முன் செய்த பாவங்கள் பின் செய்ய இருக்கின்ற அனைத்து விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே உன்னிடம் கரமேந்து கேட்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கரத்தை வெறும் கரமாக திருப்பி விடாதே யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு பரிபூர்ணமான பாவ மன்னிப்பை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த பரக்கத்தான இரவில் உன்னிடம் கையேந்து கேட்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களை எல்லாம் சலாமத்தாக வாழ வைத்து கொண்டு
கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு 3 வேளை உணவை கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு சகர் செய்யக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இஃப்தார் செய்யக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த உலகத்தில் ஒரு மூலையில் ஒரு கூட்டம் சகர் இல்லாமல் நோன்பு பிடித்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இஃப்தார் இல்லாமல் நோன்பு திறந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அப்பேற்பட்ட பாலஸ்தீன மக்களை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய வாழ்க்கையில் சலாமத்தை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தாய் தந்தை இழந்து அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே தன்னுடைய கண் முன்னே தாய் தந்தை தன்னுடைய பிள்ளையை இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அப்பேற்பட்ட பாலஸ்தீன முஸ்லிம்களை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இறந்த அத்துணை நபர்களுக்கும் ஷஹீத் எனக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கு சகர் இஃப்தார் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களை எப்படி சலாமத்தாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போல அந்த மனிதர்களையும் நீ சலாமத்தாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ஷைத்தானால் ஒவ்வொரு நாளும் வழிகெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அப்பேற்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களை பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானில் எத்தனையோ நல்ல அமல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அதிகமாக இந்த ரமலானில் தொழுது இருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானில் அதிகமாக குர்ஆனை ஓதி இருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக திக்ரு செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமலான் முடிந்தவுடன் அப்படியே எல்லா விதமான அமல்களும் நின்று விடாமல் பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானில் என்னவெல்லாம் அமல்கள் செய்தோமோ தொடர்ந்து எஞ்சிய 11 மாதத்திற்கும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ரமலான் என்பது உன்னுடைய மாதமாக இருக்கிறது யா அல்லாஹ். எங்களை நீதான் அமல் செய்ய வைத்தாய் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களை பிற மாதத்திலும் அமல் செய்ய வைப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்திற்கு தகுதியான மக்களாக எங்களை ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த மஜ்லிஸில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அத்துணை நபர்களும் சொர்க்கவாதியாக அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக இந்த ஊரிலே எத்தனையோ முஸ்லிமான பெண்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லாரும் சரியான முறையில் உனக்காக இபாதத்து செய்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது யா அல்லாஹ். எத்தனையோ நபர்கள் தொழ வேண்டும் என்று தெரிந்தும் தொழாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ நபர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று தெரிந்தும் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த ரமலானுடைய மாதம் பரக்கத்தானது என்று தெரிந்தும் கூட எந்தவித அமலும் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆனால் இந்த மஜ்லிஸில் கூடி இருக்கக்கூடிய பெண்கள் உன்னுடைய இறை பொறுத்திற்காக கிட்டத்தட்ட 27 நாட்கள் குர்ஆனை ஒரு ஆஃபில் ஓத அந்த குர்ஆனுடைய வசனத்தை தன்னால் அதனுடைய காதால் கேட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இப்பேற்பட்ட பெண்களை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய சந்ததியினரை நீ புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே சாலிகான பிள்ளைகளை அவர்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கடைசி தருணத்தில் சகராத்துடைய நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லக்கூடிய நசீபை அவர்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களுடைய மாணவர்கள் 10th 11th 12th ஆகிய பொது தேர்வை எழுதி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அதில் சிறப்பான மதிப்பெண்ணை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே குறிப்பாக நல்ல மார்க்கை அவர்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே இதில் நல்ல மார்க் எடுத்துவிட போகிறார்கள் என்று யோசிப்பார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அதற்கெல்லாம் மாற்றமானவர்களாக எங்களுடைய மாணவர்களை ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். தீனிலும் வெற்றி பெற்றவர்களாக துனியாவிலும் வெற்றி பெற்றவர்களாக இந்த மாணவர்களை புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ஓதக்கூடிய மாணவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரக்கையில் இருப்பதாக சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். அப்பேற்பட்ட மாணவர்களுக்காக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கையேந்து கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு சீரான சிறப்பான மதிப்பெண்களை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இன்னும் எத்தனையோ முஸ்லிம்கள் நல்ல அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தேர்வெழுதி காத்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அப்பேற்பட்ட முஸ்லீம்களுக்கு நீ நல்ல மதிப்பெண்ணை கொடுத்து நல்ல அரசுடைய வேலையில் அமரக்கூடிய நசீபை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே இந்த இடத்தில் மதரசா நடத்துவதற்காக இடத்தை கொடுத்த மர்ஹூம் அமீர் அலிஜி அவர்களை புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே அவர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். இருந்தாலும் அவர்கள் காலத்திற்கும் நன்மை போய் சேரக்கூடிய அளவிற்கு ஒரு மதரசாவை உருவாக்கி தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள்
யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த மதரசாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் ஒவ்வொரு வணக்கத்தில் இருக்கக்கூடிய நன்மையும் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் தொழக்கூடிய தொழுகையில் நன்மை அவர்களுக்கு செல்கின்றது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் பிடிக்கின்ற நோம்பிற்கு அவர்களுக்கு நன்மை செல்கின்றது யா அல்லாஹ். நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனுடைய நன்மை அவர்களுடைய கபருக்கு சென்று கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அந்த நன்மை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவருடைய குடும்பத்தை நீ பொருந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவருடைய மகனை நீ பொருந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவருடைய மகளை நீ பொருந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த இடத்தை கொடுத்து மதரசாவை நடத்துவதற்காக எல்லா விதத்திலும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நீ பொருந்து கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ரப்பே ரஹ்மானே, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் கேட்க இருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம் யா அல்லாஹ். உனக்கு தான் அடியார்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் யா அல்லாஹ். எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ அதையெல்லாம் எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ரப்பே ரஹ்மானே, நாங்களும் ஒரு நாள் கபருக்கு செல்லதான் இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நாளில் எங்களுக்கு கபரை அதாபாக மாற்றிவிடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன நெருப்பு பட்டாலும் தாங்க முடியாது யா அல்லாஹ். மறுமையுடைய நாளிலே அந்த நரக நெருப்பு யோசித்து பார்த்தாலே எங்களுடைய உள்ளம் எல்லாம் பயப்படுகிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அந்த நரக நெருப்பை எங்கள் மீது ஊற்றிவிடாதே யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் கபருக்கு வரும்பொழுது எங்களுடைய கபரை சலாமத்தாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, சொர்க்க பூஞ்சோலையாக எங்களுடைய கபரை ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எங்களை விட்டு கபருக்கு சென்றிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பரக்கத்தால் கேட்கின்றோம் யா அல்லாஹ். அவர்களை எல்லாம் பொருந்தி கொண்டு அவர்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீ பெற்றோர்களுக்கு எப்படியெல்லாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாயோ அப்படியெல்லாம் பணிவிடை செய்து பெற்றோர்களுடைய துவாவை வாங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ஒரு இறை அடியார் ஒரு இறை நேசர் எப்படியெல்லாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறாயோ அப்படியெல்லாம் வாழக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிகமாக இபாதத்து செய்ய வைத்தாயோ அதுபோல வரக்கூடிய அனைத்து விதமான ரமலான்களிலும் இபாதத்து செய்யக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னுடைய இல்லமான காபத்துல்லாவை எங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அதில் இருக்கக்கூடிய அஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, மகாமே இப்ராஹிமில் நின்று தொழக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய அபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற அந்த மதீனாவுடைய மண்ணில் கால் பதிக்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்கள் ரவுலா முன்பு நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, வாழக்கூடிய நாட்களில் ஒரு முறையாவது உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவில் பார்க்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, மரணித்த பிறகு மறுமை நாளை எல்லாம் கடந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எப்படி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த மஜ்லிஸில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோமோ இதே போல எங்களுடைய குடும்பத்தோடு எங்களுடைய உற்றார் உறவினரோடு எம்பெருமானார் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வாழ்நாளில் அறாமை கலக்காமல் பாதுகாத்திருவாயாக யா அல்லாஹ். நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையிலும் அலாலான பருக்கையாக இருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரத்தை ஹலாலாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு கேட்க இருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு என்ன வேண்டும் என்பது கூட எங்களுக்கு தெரியாத அளவிற்கு மூடர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை படைத்த ரப்பே, உனக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய ஹலாலான ஆஜத்துக்கள் அத்தனைவற்றையும் நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக
புரிவாயாக யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, நாங்கள் கேட்க மறந்த அனைத்து விதமான துவாக்களையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, சஹாபாக்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இறைநேசர்கள் என்று யாரையெல்லாம் நீ சொல்லுகின்றாயோ அந்த பரக்கத்தான இறைநேசர்களுடைய பொருட்டால் எங்களுடைய துவாக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி கல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். ஃபضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.